Hi friends, welcome to my channel Prema Ari Designer. Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் பெட்டல் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் பேசிக்கில் லாஸ்ட் கிளாஸு. இந்த கிளாஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நான் அதுக்கு ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். இதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு லீஃப் நம்ம ஏற்கனவே வேறு மாதிரி டபுள் சைட்லேருந்து ஃபில் பண்ணுற மாதிரி லீஃப் ஃபில்லிங் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன் சைடு ஃபில் பண்ணுற லீஃப் ஃபில்லிங் எப்படி அப்படிங்கிறதையும் இதே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேக் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, இப்போ எந்த இடத்துல எடுத்துருக்குறோம் இங்கே கொண்டு வரும் அந்த பெட்டலோட எண்டு. சரியா, பெட்டலோட எண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இங்கே ஒரு லாக். சரிங்களா, அதே மாதிரி தான் இது லோட் ஸ்டிச் தான். கரெக்டாக அந்த கோட்லேயே நீங்கள் இது பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இந்த ஃபில்லிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே வந்து உங்களுக்கு அகலம் ஜாஸ்தியாக இருக்குது. சரியா, கீழே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மிடில், இப்போ நம்ம ஏறக்குறைய மிடிலுக்கு வந்துட்டோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணும், பாதியில் ஃப்ளவரோட பாதியில் நம்ம இந்த ஃபில்லிங்கை இப்போ பண்ணணும். சரிங்களா, நீங்கள் கீழேருந்து மேலே கொண்டு வந்தாலும் சரி, மேலேருந்து கீழே கொண்டு போனாலும் சரி. இப்போ இந்த இப்படியே நம்ம கொண்டு போய்க்கலாம். இங்கேருந்து திருப்பி கொண்டு வந்துட்டு, அதாவது நம்ம எந்த பக்கம் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாதியில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். இப்போ நான் மேலேருந்து கீழே கொண்டு வந்து அந்த பாதியில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழேருந்து மேலே கொண்டு போய் பாதியில் ஸ்டிச் பண்ணாலும் பண்ணலாம். இப்படி அப்போ அந்த இது உங்களுக்கு தெரியாது. பெட்டலையும் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்டிச்சஸ் இடையில போட்ட மாதிரி தெரியாது. அதனால் கொஞ்சம் நல்ல நெருக்கமாகவும் நம்மளுக்கு பெட்டல் ஃபில் பண்ண மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம நார்மலாக ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ஈவனாக கிடைக்குது இல்லையா, அந்த இடத்துல நம்ம அப்படி ஃபில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். மிடில் மட்டும் நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ண வேண்டி வரும். இல்லை நம்ம அப்படி பண்ணாமல் நம்ம இந்த கீழேயே கொண்டு வந்து அந்த ஸ்டிச்சை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து மிடில் அப்படி பண்ணுறோம். சரிங்களா, இப்போ ஓரளவுக்கு ஈவன் ஆயிடுச்சு. அதனால நான் மேலே கீழே நார்மலாக பண்ணுற ஸ்டிச்சை பண்ணுறேன். சரிங்களா, நீங்கள் ஒவ்வொரு பெட்டல் ஃபில் பண்ணும்போது மிடில் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண, நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம அடுத்த பெட்டல் ஃபில் பண்ணுற இது வந்துருச்சு இல்லையா, இதை நான் எப்படி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து இப்போ ஒரு லீஃபை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம நூலை இது பண்ணி வைக்கிறோம், ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இப்படி நீடில் வந்து குத்தி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. த்ரெட்டை நம்ம கட் பண்ணல இல்லையா, அதனால் இப்படி வேணுங்கிற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. எச்சா இருக்கிற நூலை நீங்கள் இப்படி மேலே கூட எடுத்து விட்டுக்கலாம். இப்படி மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த லீஃபை எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் நூல் எடுத்துருக்கிறேன். நம்ம எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த லீஃப் ஷேப்பை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கோபுரம் ஷேப்பு இல்லை, கொஞ்சம் 2 பக்கமே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஷேப் வரைஞ்சிருக்கோமா. இதுக்கும் நம்ம லோட் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நான் இப்படி இருக்குது. இந்த ஷேப்பில் சரியா, ஸ்கொயரை வந்து ஒரு சரிவாக வரைஞ்சோம்னா நம்ம அந்த ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனாக வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக ஒரு மாதிரி வளைவாக இருக்குது இல்லையா. இந்த மாதிரி லீஃபை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. இது சின்ன சின்ன லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ பேக் செயின் போட்டு எடுத்துட்டேன்னா இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம கொண்டு போகிறோம். இப்படி அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே இல்லை. மேலே கீழே மேலே கீழே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெருக்கமாக பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி இடையில சிக்கிச்சு அப்படின்னா ரொம்ப போட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸ்டிச்சை நம்ம பிரிச்சுட்டு மறுபடி கூட போட்டுக்கலாம். திருப்பி ஒரே இடத்துல நம்ம அந்த நூலை வந்து பிடிச்சி இழுத்துட்டே இருந்தோம்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் கரெக்டாக எடுக்க பாருங்கள். அப்படி வரலைன்னா நீங்கள் பிரிச்சுட்டு மறுபடி கூட போடுங்க. ரெண்டுமே ஒரே ஸ்டிச் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரே வீடியோவில் நான் ரெண்டுமே போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க ஏற்கனவே. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் வந்து ஜரியில் கொடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு கரெக்டாக இதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன்.
அவ்வளோதாம்மா, இந்த ஃப்ளவரை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே வந்து நம்ம லோட் ஸ்டிச்சை வச்சு பெட்டலில் ஃபில் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி லோட் ஸ்டிச்சை வச்சு லீஃப் ஃபில் பண்ணியிருக்கோம். அவுட்லைன் வந்து உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்குறோம். நடுவில் குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி நம்ம பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம், சுகர் பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இது சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சா? இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு டிசைன் போட்டு எல்லா ஸ்டிச்சஸும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி எனக்கு காமிங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக் கிளாஸோட லாஸ்ட் கிளாஸ், சரிங்களா? இனி நெக்ஸ்ட் எல்லாமே அட்வான்ஸ் கிளாஸ் தான் வரும். சீக்கிரமாக எல்லாருமே ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு ஆல்பம் சென்ட் பண்ணுங்கள். ஆல்பம் எனக்கு சென்ட் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இனி நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.